வித்திரு தொழுகை தொழுகிறோம் இல்ல, வித்திரு தொழுகையில இறுதி தொழுகை நம்ம தொழுவோம். இஷா தொழுதுட்டு சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டு கடைசியா வித்திரு வைப்போம். இந்த வித்திரு வாஜிப் தான் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லும் பொழுதே சேர்த்து வித்திரு வாஜிப் தான் சேர்த்தே சொல்லுவாங்க. அப்ப வாஜிப் அப்படின்னா அப்ப நம்ம வாஜிப்னா அது ஒரு கடமையாக்கப்பட்டது. அப்ப இந்த வித்திரு வாஜிப் கடமையான வித்திரை நம்ம தொழாமல் இருந்தால் அது தண்டனையா, அது தவறா, அந்த மாதிரி செய்யலாம செய்யக்கூடாதா? அவங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கடமை மட்டும் தொழுதா போதும், சுன்னத்து வித்திரலாம் ரொம்ப கம்பல்சரி எல்லாம் கிடையாது, தொழாம விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க. தொழாமல் விட்டால் தண்டனையா அப்படின்னு கேட்டா தண்டனை கிடையாது. ஒரு வித்திரு தொழுகல, அதனால மறுமையில் அவர் தண்டிக்கப்படுவாரா? தண்டிக்கப்பட மாட்டார். ஆனா வித்திரு தொழுவ சொல்லி பல்வேறு செய்திகள் வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியமான சில செய்திகளை ரசூலுல்லாஹ் பத்தி வர்ணிக்கும் பொழுது அவர்கள் வித்திரு விட்டதே இல்ல, உழு செய்யாமல் உறங்க மாட்டாங்க, லுஹா தொழுவு விட மாட்டாங்க, இப்படின்ற செய்திகளை நிறைய நம்ம பாக்குறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வித்திருவை ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க. நீ வித்திரு தொழுவுங்க. அந்த வித்திருல கூட எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஒரு இரவுல 2 வித்திரு கிடையாது, ஒரு இரவுல 2 வித்திரு கிடையாது, ஒரே வித்திரு தான். அது இரவு நேரங்களை கடைசியா உங்க வித்திருகளை நீங்க கடைசியா வச்சுக்கிடுங்க இப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த வித்திரை வலியுறுத்துறாங்க? வித்திரை ஒற்றையாக தொழுவுங்க, 1, 3, 5, 7 இப்படி தொழுவுங்க. ஏனென்றால் நம்முடைய இறைவன், உங்கள் இறைவன் ஒற்றையானவன், அவன் ஒருவனாக இருக்கிறான். அந்த வகையை நீ அந்த வித்திரை தொழுவுங்கன்றாங்க. அப்ப இவ்வளவு விஷயத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு வலியுறுத்துவதிலிருந்து வித்திரு ரொம்ப முக்கியமானது. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் எவ்வளவு வலியுறுத்துறாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காயத்து முன் சுன்னத் என்பது எவ்வளவு பெரிய நன்மைக்குள்ளதா சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட, வானங்கள் பூமி அது உள்ள எல்லாத்தையும் விட அந்த 2 ரக்காயத்து வித்திரு தொழுகை மிக சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, வானங்கள் 7 வானம், இன்னும் ஒரு வானத்தையே இன்னும் எல்லையே இன்னும் கணிக்கல, இன்னும் தொடல, அதை தாண்டி 7 வானங்கள் இருக்குது. அப்புறம் பூமியுடைய விசாலம் இன்ன வரைக்கும் கிழக்கு மேற்குடைய அளவுகள்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான அதில் உள்ள எத்தனையோ படைப்பினங்கள் உயிரினங்களை எல்லாத்தையும் விட 2 ரக்காயத்து சுபூனுடைய முன் சுன்னத்து சிறப்புக்குரியதுன்னா அவ்வளவு நன்மை அல்லாஹ் வாரி தருகிறான் என்று அர்த்தம். அதுபோல ரசூலுல்லாஹ் வித்ர் என்பது வலியுறுத்தி தொழுவதற்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. நன்மைக்கு ஆசைப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்கள், நம்ம செய்யற அமல் ரொம்ப குறைந்ததுதான், அல்லாஹ் இந்த நன்மையின் மூலமா நம்ம பாவத்தை மன்னிச்சிட மாட்டானா என்று இயங்கக்கூடியவங்க பெரும்பாலும் அதை நம்ம வலியுறுத்துவோம், அதை நம்ம செய்வோம். இதை சொல்லியும் அவர்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்றதுதான் நம்ம கடமை. ரசூலுல்லாஹ் சொன்னது போல தெளிவாக எடுத்து சொல்லுவதை தவிர உன் மீது வேற எந்த கடமைன்னு அல்லாஹ் சொன்னான்ல, அது போல தெளிவா எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு நன்மை இருக்குப்பா, அது தொழுதுக்கிடுங்க, அதை செய்யுங்க, அதனால மறுமையில இவ்வளவு நன்மை இருக்குன்னு எடுத்து சொல்லுங்க. அது போக எனக்கு கடமை மட்டும் போதும், நான் வித்து தொழுவுல சுன்ன தொழுவுல என்னாங்கன்னா யாரையும் கம்பல் பண்ண முடியாது. அது கடமை, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துன்றதுக்காக அப்படி வலியுறுத்தி சொல்றாங்க, வேற ஒண்ணு, அது கடமை இல்லை, வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்தி. இதான் இஸ்லாம் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.